ஹலோ ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு இருபத்தேழு பை தாஷ். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா ஃப்ளைட் சுங்காய்பாரி. இப்போது மலேசியாவில் த மோஸ்ட் ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு தெரியாது, பட் நிறைய பேருக்கு இந்த ஃப்ளைட் பற்றி தெரியும், பட் அதை பற்றி பேச மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. சுங்காய்பாரி ஃப்ளைட் 1960 இந்த ஃப்ளைட்டை கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லேயே, அந்த காலத்திலேயே ரொம்ப மாடர்னாக அண்ட் ரொம்ப அழகாக ஸ்டைலாக இருந்திருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் இங்கே தங்கியிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. பக்கத்து மின்னுக்கு வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்க கசின் மாதிரி ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருப்பாங்களா. பிள்ளைங்க சத்தம் ரொம்ப நாய்ஸியாக எப்பயுமே அப்படி தான் இருக்குமா. பட் போக போக அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன் பை ஒன்னா வெளியாக ஆரம்பிக்கிறாங்க. வெளியாகிறாங்க மீன்ஸ் அப்படியே வெளியாயிடுறாங்க, அந்த ஃப்ளைட் விட்டு போயிடுறாங்க. எல்லாரும் ரீசன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின்டெனன்ஸ் சரியில்லை, பில்டிங் டேமேஜ் ஆகுது, சேஃப்டி ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. பட் அங்க பக்கத்துல எல்லாம் ஆள் இருப்பாங்களா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க நைட் நேரத்துல சம்திங் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். எம்டியான ஃப்ளைட்ல திடீர்னு லைட் ஆன் ஆகும், திடீர்னு லைட் ஆஃப் ஆகும். அந்த ஃப்ளைட்ல யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா ஃபுட் ஸ்டெப் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க லிஃப்ட் ஒர்க் ஆகாது, ஆனா அதுவே தானா மூவ் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. எனக்கு ஒர்க் பண்ண ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் நைட் டியூட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, ஸோ அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது 3வது ஃப்ளோரில் ஏதோ ஒரு கேர்ள் நின்றுக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, த நெக்ஸ்ட் டே அங்கே பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் அந்த ரூம் வரைக்கும் உள்ளே போய் பார்க்கும்போது அந்த வால் எல்லாத்துலேயும் ஹேண்ட் மார்க்ஸ், கையை வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே திடீர்னு டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கும் அண்ட் சோடாக இருக்கும், ஃபோன் சிக்னல் கிடைக்காம போயிடும். சம்டைம்ஸ் அங்கே அந்த ஃபோன் இருக்கும்ல, அந்த லைட் ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த மோஸ்ட் ஸ்கேரி பார்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் ஒரு பர்டிகுலர் ஒரு யூனிட் இருக்குமா, அந்த யூனிட்குள்ளே, அந்த ஃப்ளோர்க்குள்ளே நீங்கள் போனாலே அங்கே யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யாரும் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குமா, ஆனால் அது என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு ஆள் கிட்ட பேசணும், அந்த சவுண்டில் கேட்கல, அந்த மாதிரி அவங்க யாரோ அவர் கம்யூனிகேட் பண்ண வராங்க அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா. பட் அந்த சவுண்ட் கிளியரா இருக்கு. பேரநார்மல் பண்ணவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நிறைய பேர் 3rd ஃப்ளோர்லேருந்து 6th ஃப்ளோர்லேருந்து அண்ட் 13th ஃப்ளோர்லேருந்து குதிச்சு இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம்லேருந்து தான் இந்த ஃப்ளைட் இப்படியே ஆயிடுச்சு, யாருமே இல்லாமல் எல்லாம் வெளியாக ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இல்லாமலே அந்த ஃப்ளைட் அப்படியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போல நிறைய ஃப்ளைட் இந்த மாதிரி இருக்கு. பட் சுங்காய்பாரி ஃப்ளைட் மட்டும் மோஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது அந்த சைட், இப்போ சைட் போய் அந்த ஃப்ளைட் பார்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா வெளியோட நின்றுட்டு வந்துருங்க, அப்படியே பார்த்துட்டு மட்டும் வந்துருக்கு. பிகாஸ் நம்ம சரி சும்மா உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போவோம், பட் நம்ம போகும்போது தனியா போவோம், வரும்போது ஸோ இன்னைக்குள்ள ஸ்டோரி இவ்வளோ தான். இதை என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நான் இந்த ஸ்டோரியை சொன்னேன். ஸோ உங்ககிட்ட உங்களோட ஓன் ஸ்டோரி பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் 20 டிப்ஸ்.